குவிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் சொல்லணும். கணக்கு பேர் இந்த இடத்துல வந்திருக்கணும். சீசாவில் நாங்கள் குளிக்க போன இடத்துல 2-3 பிரச்சனை. அதுக்கு ஜெர்மன் என்னங்கிற வீடியோ பார்க்குறாங்க வந்திருக்கணும். துரியன் பழம் இருக்குது. அந்த துரியன் பழம் வந்துட்டு சாப்பிட போகிறோம். மோமப் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக பழக்கணும். கடி ஆனால் இந்த அலை வந்துட்டு ஃபோர்ஸாக வராது. பின்னால் எந்த ஒரு ட்ரெயினர் வந்து எங்களை தள்ள வேணும். பெரிய ஒரு ஹோட்டல். அதேதான். இது வந்துட்டு இப்படி சாஞ்சிட்டு நாங்கள் வெளியால் ஸ்லீப்பிங் பேக் போட்டுட்டு இப்படி படுக்கலாம். இந்த 3600 ரூபா. அது வந்து கோனே சொன்னாங்க வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடும். செக் பண்ணுறதுக்கு ஓகேயா இருக்குது. 3 பேர் இருக்கணும் பாருங்க. அந்த பொலிபால் பழகணும் பாருங்க. சரி, முதலாவது ஆளுக்கு வருத்தம் வந்துட்டு இருந்ததை விட இப்போ இவ்வளோ தென்னை மரங்கள் அழிஞ்சிட்டேன்னா முதல் சமையல் அன்லிமிட்டட் பஃபெட் இருக்குது. சீ ஃபுட்ஸ், பர்கர்ஸ், மொக்டைல்ஸ் ஃபோட்டோக்காக கண்ணக்க பேர் வைக்கிற பாருங்க. வெறும் முட்டை பொரியல் வந்து 800 ரூபா. இப்போ கடைசியாக போன வருஷம் வந்தாலும் போன வருஷத்தான விட இந்த வருஷம் கணக்கு அழிச்சிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையை சுற்றி வேன் பயணத்தில் நாங்கள் மிரிசையில் நிற்கிறோம். நேற்று வந்து அந்த மிரிசையில் நாங்கள் குளிக்க போன இடத்துல 2-3 பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கார அண்ணா வந்துட்டு அண்ணான்னு சொல்லிடுறாரு. அவர் வந்துட்டு அப்பா வயசு வரும். இப்போ இன்றைக்கு வீடியோவை நாங்கள் அவரை கண்டுனாங்க. அவர் வந்துட்டு எங்களுக்கு உதவி செஞ்சவர். அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு வீடியோ சடனாக நின்றுருக்கோம். ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லை, நாங்கள் சிரிச்சோன்னு சொல்கிறோம். வேணாங்க என்னென்னா வந்து நேற்று போனே சொன்னாங்க வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடும். சாப்பாடு பிரச்சனை ஆகிட்டு நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்போ 1-2 நாள் இதாகும். ஆனால் அவருக்கு தொடர்ந்து வயிறு அப்போ அடுத்த இடங்களுக்கு போயிடலாம். போயிட்டு தொடர்ந்து இப்படி ஃபுட் பாய்சன் ஆகி ஆள் நல்லா சோர்ந்து விழுந்துட்டார். கலகலப்பாக சுறுசுறுப்பாக திரிகிற ஒரு ஆள் வந்துட்டு விழுந்த உடனே நாங்களும் அப்படியே வீடியோ எல்லாம் நிப்பாட்டிட்டு அவருக்கு இப்படி இருக்கேக்கு நாங்கள் அவரை விட்டுட்டு நாங்கள் போகல. அது அவரை கூட்டிக் கொண்டு போனாலும் வந்து அடுத்தடுத்ததாக பயணம் பாத்ரூம் பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ தண்ணியே குளிக்க தராங்கல்ல, வாஷ்ரூம் என்னென்னு யூஸ் பண்ண விடுவாங்க. அப்போ அவர் பெட்ரோல் செட்டாக போய் பார்த்து வாஷ்ரூம் இருக்கிற இடமா பார்த்து நின்றுட்டு இன்றைக்கு எங்களுடைய 52வது நாளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்ன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. எப்பயுமே தொடர்ச்சியாக பயணம் செய்யல வந்து இந்த ஃபுட் பாய்சன், மற்றது இந்த ஹோம் சிக், அப்படி இப்படியெல்லாம் கணக்கு விஷயங்கள் வரும். காய்ச்சல் வரும், வேறு விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ அதால் வந்துட்டு இந்த பயணங்கள் நடக்கிறது வளமை. ஸோ இன்றைக்கி 52வது நாள் போயிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போனோம்னு சொன்னால் இந்த பயணமே முடிஞ்சிடும். 68 நாள் இருக்குது. ஸோ 68 நாள் முடிஞ்சதுன்னு சொன்னால் ராசாத்தியை கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு திருப்ப வருவோம். அதெல்லாம் பத்திரமாக கொண்டு வருவோம். ஸோ அவ்வளோதான். மற்றது எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆள் நிற்கிறேன், ஆளை காட்டுறேன், காட்டுவோம் எப்படி நிற்கிறாருன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மிரிசையில் முக்கியமான கணக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பகுதியில் சீசன் இல்லை. வளமையாக வந்துட்டு சீசன் டைம் எப்போன்னு சொன்னால் நவம்பரில் இருந்துட்டு ஒரு 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் அந்த மாதிரி ஏப்ரல் மே அது வரைக்குமே நல்ல சீசனாக இருக்கும். கடல் வந்து அமைதியாக இருக்கும். கணக்க டூரிஸ்ட் எல்லாருமே வருவீங்க. இப்போ வந்துட்டு கடல் வந்துட்டு பயங்கரமாக கொந்தளிச்சு அலைகளோடு இருக்குது. ஸோ நீங்கள் வாரீங்கன்னா சீசன் டைமுக்கு வந்து கொள்ளுங்க. நாங்கள் இதுலேருந்து எங்களோட பயணத்தை இன்றைக்கு இதே ஆரம்பிப்போம். என்ன செய்வோம்? போமாண்டே போகிற மாதிரி இருக்குமா? ஓகே போகலாம். நேற்று போட்ட வெந்தயங்கள் எல்லாம் என்ன வேலை செய்தா? அதே வேலை செய்யுது. சிக்கல் இல்லை, இன்றைக்கு தெளிஞ்சிட்டுப்பா. அது சரி, நாங்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஒரே கடையில் என்னத்தை விட்டுட்டு சாப்பிடுறீங்க? ஏதோ ஒன்று விட்டுட்டு சாப்பிட்டதால நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். நீங்கள் மட்டும் தனியாக ஏதோ நடந்துருக்கு சாப்பிடுங்க. இப்போ அப்செட்ல தானே? இல்லை இல்லை. சரி, அப்போ வெளிக்கிடுவோமா? பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் வெளிக்கிழமைக்கு போயிட்டு இப்போ திருப்ப மிரிசாவுக்கு வருவோம். ஓகே தானே? ஓகே ஓகே. உங்களுக்காண்டி தான் நாங்கள் நேற்று பாமடா நீங்கள் விளையாடி என்னால் உங்களோட இது பயணம் இல்லை இல்லை அப்படி இல்லை. நாங்கள் இப்போ நீங்களும் எங்களில் ஒரு ஆள். இப்போ எங்களுக்கு என்ன நடந்தாலும் நிற்கிற மாதிரி உங்களுக்கு நான் போய் கவலைப்பண்ணா என்னடாப்பா நம்ம வந்து குழப்பி போட்டது வந்து அப்படி ஒன்றுமே இல்லை. நாங்கள் வலிக்கிட்டு பிறகு திடீரென்னு பயணம் இப்படி தானே ஒரு இடத்துல நிற்கிறது, விரும்பின இடத்துல நிற்கணும். சரி, முதலாவது ஆளுக்கு வருத்தம் வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி வரும். வைத்தால் அடி நின்றுட்டு நாங்கள் போய்கொண்டிருக்க பாருங்க. இந்த ரோட் சைட்டாக வந்துட்டு இதில் அந்த சின்ன மேசை மற்றது நாங்கள் தேடிச்சிருந்தா அந்த கதிரை வந்துட்டு இருக்குது. ஓகேண்ணே, இந்த மேசையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆனால்
ஒரு ஆள் படுக்கலாம் நினைக்கிறேன். படுக்கிறதுக்காக இல்லை சாமான் வைக்கிறதுக்கான தெரியல. நல்லா இருக்கு. மற்றது நாங்கள் இவ்வளோ காலம் பாவிச்ச மேசையுமே வந்துட்டு இருக்குது. தரப்பால் இருக்குது இதில் விரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது சின்னனா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பலூன் மாதிரி நடுவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணுறது. இந்த மேசை தான் வச்சுருந்தேன். இது வேண்டாம். இது வாங்கி நட்டம். ஒவ்வொரு காலம் இது உடைஞ்சிடும். இதே தான் நாங்கள் முதல் வச்சுருந்தோம். நாங்கள் கொஞ்ச நாள் பாவிச்சது. ஆனால் இது வந்துட்டு கொஞ்ச நாளையிலேயே உடைஞ்சிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இது பாவிக்கிறது வேணாம் நினைக்கிறேன். வாங்குறது நட்டம். இது வேண்டாமண்ணா, இது உடைஞ்சிரும். அப்படி 14,500 ரூபா இந்த ஒரு ஆள் வந்து படுக்கிற. இது அலசினா மாதிரி ஆக்களுமே படுக்கலாம். அதான் என்ன வெயிட் அவ்வளோ தாங்குமென்னு சொல்ல வர. 250 கிலோ வரைக்குமே இந்த கட்டில் வந்து தாங்கும். 14,500 ரூபா. 250 கிலோமீட்டர் தாங்கலாம். நான் படுத்தா கூட தாங்கும்ன்றது. ஆனால் எனக்கு வந்து இதில் படுக்க விருப்பம் இல்லை. ஆனால் வேண்டதுக்கு முதல்ல படுத்து காட்டுவேன். அது சரி. 14,500 ரூபாயா. பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சின்ன மடிச்சு காட்டுறது இந்த மாதிரி செய்கிறதுண்டு கேம்பிங்கு இதில் பிரியோசனம். ஆனால் வேண்டு நான் வந்து காலாகாலத்துக்கு இருக்காது. இது பரவாயில்லை. நான் ஜோதிச்ச அளவுக்கு பெரிய சைஸ் வரையில உள்ளதுலேயும் நல்ல சைஸ் தான். சின்ன சைஸ். அந்த பெட்டை மடித்தா வந்து இங்கே அதுக்கு பார்த்தீங்களா ஒரு சின்னனா உயரத்தில் இருக்கிற கட்டில் மாதிரி இருந்தது. 14,500. நான் நினைச்சேன்னா மடிக்க வந்துட்டு நல்ல சைஸ் வந்துட்டு வரும்னு சொல்லி. ஆனால் மடிச்ச அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் வருது. சின்னனாவே மாரி இருந்து பார்க்க சொன்னேன் செக் பண்ணுறதுக்கு. ஓகேயா இருக்கு. 3 பேர் இருக்கணும் பாருங்க. 3 பேர் இருக்கணும். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. கடைசி விலை 13,000 தருவாராம். நாங்கள் வெளிக்கிட்டு 52 நாள் ஆகிட்டு நாங்கள் போய்க்குள்ள இந்த கேம்பிங் சேர் அதுகளெல்லாம் வாங்குவோம்னு பார்த்தோம். நாங்கள் இலங்கையில் வந்துட்டு எந்த பகுதியிலையுமே வந்துட்டு இந்த கேம்பிங் சேர் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு இல்லை. முந்தி டெக்கத்லோன் வந்து பத்திரமுல்லையில் இருந்தது. இப்போ வந்துட்டு அதை மூடிட்டு அது கொரோனா அந்த பொருளாதார பிரச்சனை வரைக்கிலே அதை வந்துட்டு 50% ஆஃபில் எல்லாம் விற்று போட்டு அந்த ஸ்டோரையை வந்து ஆஃப் பண்ணி மூடிட்டு போயிட்டுனேன். யாராவது நீங்கள் வெளியிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நல்லூர் திருவிழா காலம் மற்றது இந்த டைமில் ஆக்கள் வார நீங்கள் விரைக்க நீங்கள் எங்களை தொடர்பு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய காசை தர ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு அந்த கேம்பிங் சேர் மட்டும் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு தந்தீங்கன்னா நல்ல உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டின்னு கேட்க முன்சிஃப் அண்டைக்கு கொண்டவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமானது. இது வந்து 3,600 ரூபா. அது வந்து என்ன கொஞ்சம் பலப்பான கதிரைகள். ஸோ அந்த கதிரைகள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய காசை வந்து நாங்கள் தர ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கட்டாயமாக இது தேவைப்படுது. ஸோ யாராவது வாரீங்கன்னு சொன்னால் உங்களால் வாங்கிட்டு வர முடியுமா இருந்தால் எங்களை கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். பார்ப்போம். இது வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. சின்ன இது வந்துட்டு இப்படி சாஞ்சிட்டு நாங்கள் வெளியால் ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுட்டு இப்படி படுக்கலாம். படுத்தா நல்ல இதாக இருக்கும். கொஞ்சம் விரும்பின இடங்களில் போட்டுட்டு அதை விரிக்கலாம். பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு பயங்கர ஃபோல்டபுளானது. மடித்து வச்சா ஒரு சின்ன சைஸில் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அலசினா மற்றது அங்கால் 2 அண்ணா மாதிரி இருந்தவை அப்பயே பார்த்துருப்பீங்க. ஆனால் சைனாவில் என்ன கொண்டு வரினோம் ஒரண்டி எல்லாம் நாங்கள் கேட்டுனாங்க. ஒரண்டி கேட்ட வரைக்கும் இல்லைன்னு சொன்னவை. ஆனால் சைனாவில் வந்துட்டு ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ சீப்பான நாங்கள் சைனான்னு ஜோதிச்சாலே லோக்கல்னு தான் யோசிப்போம். சைனாவில் ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் இருக்குது. இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பார்ப்போம். 2-3 நாள் நிற்போம். இங்கால அப்புறம் வாங்க முடிஞ்சால் இதையும் வாங்குவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய ஹோட்டல் மற்றது பீச் ரிசார்ட் வில்லா கஃபே மற்றது மசாஜ் அந்த ஆயுர்வேதிக் மசாஜ் அந்த மாதிரியான இடங்கள் கணக்கு இருக்குது. இந்த டூரிஸ்ட் பிளேஸுகளில் எக்கச்சக்கமான இப்படியான விஷயங்கள் வாரது. ஆனால் என்னென்னா ஓப் சீசனில் வந்துட்டு இப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆக்கள் வந்துட்டு சும்மா தான் இருப்பின வேண்டாம். இப்போ வந்து சீசன் இல்லாமல் பக்கத்து நாடுகளுக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த நாட்டுக்கு சுற்றி பார்க்கணும் பக்கத்தில் வந்துட்டு வெறுவினம் தானே. அப்படி கனகாலமாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாக்கள் தான் வெறுவினம். வெக்கேஷனுக்கு வாராக்கள் வந்துட்டு சீசன் டைமில் தான் கூடுதலாக வெறுவினம் பிளான் பண்ணி வடிவாக வெறுவினம்.
ஸோ சின்ன ஒரு டவுன் தான் மிரிசா. இங்கே வந்துட்டு மிரிசா வந்துட்டு இந்த நைட் லைஃபுக்கு வந்துட்டு நல்ல ஃபேமஸ். இந்த டிஜே அப்படியான இதுகள் வந்துட்டு தொடர்ந்து நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஃபேமஸான டிஜே ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வந்துட்டு அந்த டிஜே கன்சர்ட் மாதிரியெல்லாம் நடத்திடும். ஸோ அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, விடிய ஒரு 3 மணி விடிய ஒரு 4 மணி வரைக்கும் ஃபுல்லாகவே பார்ட்டி பண்ணி கொண்டிருப்பினோம். வந்த உடனே கபுருகமுவ டேங்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குது. தாமரைகள் எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே அதில் துரியன் பழம் வைக்கணும், மற்ற பழங்கள் அதெல்லாம் வைக்கணும். இதில் இளநீர் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சின்னனா ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கணும். நல்லா இருக்கு இந்த இடங்களை பாருங்க. இஞ்சால எப்படி இருக்குன்னு சொல்லி, அங்கால பீச், இஞ்சால குளம். இந்த ரோட் இருக்கு தானே, இந்த ரோட்டுக்கு அங்கால பீச், இங்கால வந்துட்டு சின்னனா ஒரு குளம். அதில் பாருங்க ஃபுல்லாக ட்ரெயின் ஒன்று போகுது. அதில் நல்லா இருக்கு. இஞ்சால இடங்களே தனி ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இப்போ நின்றதுக்கு காரணமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துரியன் பழம் இருக்குது. அந்த துரியன் பழம் வந்துட்டு சாப்பிட போகிறோம். இந்த துரியன் பழம் வந்துட்டு ஒரு வாசம் ஒன்று அடிக்கும். அந்த வாசம் வந்துட்டு கனதூரத்துக்கு அடிக்கும். அதுதான் இந்த பழத்தில் ஒரு பிரச்சனை. அந்த வாசம் இப்போ கனதூரத்துலேயே அடிக்குது. இந்த பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் போயிருந்தாங்க தானே. அந்த சிங்கப்பூர் மலேசியாவில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது தானே, மெட்ரோ ட்ரெயின். ஸோ அதுலேயெல்லாம் கொண்டு போனாலே ஃபைன். சாதாரணமாக நீங்கள் அதை வாங்கிட்டு அதில் கொண்டு போனாலே ஃபைன். ஏன்னா அது வந்துட்டு மணக்கும் மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்க மாட்டதுக்காக ஸோ அப்படி வைக்கணும். சிங்கப்பூரில் எல்லாம் பெரிய ஃபைன். ஸோ சிங்கப்பூரில் நாங்கள் போயிருப்போம், அந்த மெட்ரோவில் போட்டிருந்தாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம். ஆளுக்கு வயிறு அப்செட், ஃபுட் பாய்சன் ஆனது. இன்றைக்கி இது சாப்பிட போகிறாராம். வாசம் எப்படி சொல்லுது? இப்போ பழகிட்டு கொஞ்சம் இந்திய அம்மா சத்தி ஒரு மாதிரி குமட்டுமே அந்த வாசம். அது ஒரு வேனுக்குள்ள வச்சு விட்டு எப்படா எடுப்பீங்கடா, ஐயோ வயிற்றெல்லாம். அதான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இதெல்லாம் சில நாடுகளை கொண்டு போகிறதுக்கு தடவை. மலேசியா, சிங்கப்பூர்லாம் அதே தான். பப்பா பழம் மாதிரி தான் இருக்கு. சின்னனா சொல்ல வருது. பலாப்பழம் மாதிரி இருக்கு. பலாப்பழம் மாதிரி தான். பப்பானிடம் பலாப்பழம். ரியாக்ஷனை பார்ப்போம். ஏற்கனவே வைத்தாலடி என்ன ஐயா ஒன்றும் சொல்ல பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சரி சாப்பிட்றா சாப்பிட்றா அவருக்கா சும்மா டேஸ்ட் பண்ணி தர்றா. இது வேற இல்லையா? அவ்வளோதான் வரும். சின்ன 2-3 தான் வரும். உடைச்சா பின்னால் உடைச்சா இருக்கும். 2-3 சொல்ல தான் இருக்கு. எடுத்து அப்புறம் உடைச்சாங்க. எனக்கு பெரிய சொல்ல சாப்பிடு. வாசத்தை மணக்காம சாப்பிடு. வாசத்தை மணக்காம சாப்பிடு. மணந்தா கஷ்டம். சாப்பிடு. என்னடா இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? கடி. ஆனா இந்த இந்த பழத்தை விரும்பி கணக்கு பேர் சாப்பிடுறா. டேய் சைனீஸ் அவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையா ஃபர்ஸ்ட் டைம் இவன மாதிரி தான் சத்தி எடுத்துறாங்க. இப்போதான் கொஞ்சம் சாப்பிட பழகிருக்கேன். ஆனா இலங்கையில தான் இந்த பழம் பெஸ்ட்டாக. இலங்கையில தான் பெஸ்ட். இலங்கையில நல்ல பெஸ்ட். மலேசியாவும் சிங்கப்பூர்ல இருக்கு. மலேசியா ஃபேமஸ். மலேசியாக்காரர் இங்க வந்து சாப்பிட்டுட்டு அதை விட இலங்கை பழம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இஞ்சி திண்ட குரங்கு வேற மூஞ்ச வச்சிருக்காங்க. இன்றைக்கு நீ இதை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு ஃபுல்லா இந்த வாசம் அடிக்கும். தொண்டைக்கு நிற்கும் வாசம். இப்போ இதில் ஒரு தூரியன் பழத்தின் சுளை எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பலாப்பழம் மாதிரி தான் இதோட சுளை. கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ளுக்கு அதில் விதை இருக்கும். வாசம் இருக்குல்ல அப்பா, என்ன கடிங்க வஞ்சி வாசத்தை பார்த்து. என்ன சொல்லி போட்டு இஞ்சி தண்டை குறைக்க எங்க வரீங்க? இஞ்சி வாங்க, எங்க வரீங்க? ஓகே மோசப்பட்டு இல்லைன்னா அந்த வாசத்தால் தான் அந்த ஃப்ளேவர் ஒன்று வருது. வாரம் இருக்கு வாரம் வந்து என்ன சொல்லுது? என்ன அழுகிற முட்டையை அதேதான் அழுகிற முட்டை அவிச்ச முட்டை இருக்கு தானே. அவிச்ச மைனஸ் மாதிரியும் இருக்குல்ல, கொஞ்சம் பழுதா போற நேரம் கடிச்சது அழுகிறாங்க. போன முறை எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு இந்த இவ்வளோ ஜூஸியாக இல்லாது. இந்த அளவுக்கு ஜூஸி
மிஸ் பண்ணாம இதையும் சாப்பிடுக்கணும்னு தானே இல்ல இது எங்கடையா இல்ல அதை திருப்பி அவையிலே கொடுப்போம் வேறு சாப்பிட கொடுக்க சொல்லி விரும்புகிறாங்க. சில பேருக்கு விரும்புவீங்க, சில பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து அவிச்ச முட்டையை கொஞ்சம் நேரம் ஒரு 8 மணித்தியாலம் வச்சுட்டு ஒரு கடி கேட்க என்ன வேறு இது வருமோ அப்படி இருக்கு. வேணாம் போனஸ் சாப்பிடு, போனஸ் நட கொடுங்க. தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்துட்டு 600 ரூபாய்க்கு கிட்ட வருது. சாப்பிட்றீங்க தானே? இனிப்பா புளிப்பா? இனிப்பு புளிப்பு உவர்ப்பு எல்லாம் எனக்கு ₹1 வச்சோடனே அது தொண்டை கரகரக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. சூடு சூடு அந்த நாங்கள் யோசிக்கிறோம் அது அறுவடைக்கிற மாதிரி. ஆனால் ஒரு மனம் தான், இது மனம் தான். தொண்டை கடிக்குதுண்ணா வாசம், மனமே மூக்கு கடிக்கிற மாசம் எல்லாம். அந்த மனத்தை பார்த்துட்டு ஒதுங்கினாங்களா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு இதில் வாங்கி கொண்டு வீடுகளுக்கு போயினும். அங்கால ஒரு குடும்பம் வந்து சின்ன பொடியங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே துரியன் பழத்தை விரும்பி சாப்பிட்டவன். கணக்கு பேர் வாங்கி சாப்பிடணும். வாகனத்தை கண்டுட்டு சைட் பண்ணிட்டு சாப்பிட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு வெலிகமை நோக்கி பயணம் செய்கிறோம். இதில் இருந்துட்டு பக்கத்தில் தான் வெலிகமை இருக்குது, மிரிசக்கு பக்கத்தில். இந்த வெலிகமை வந்து பார்த்திங்கன்னா அருகம்பைக்கு கிட்டமுட்ட ஈக்குவலாக வந்துட்டு சர்ஃபிங் பழகக்கூடிய இடம். ஆனால் இப்போ வந்துட்டு இங்காலி பகுதியில் ஆஃப் சீசன். இப்போ அருகம்பை ட்ரிங்கமல்லி தான் சீசன் டைம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் இருந்துட்டு ஒரு 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரைக்கும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் பயங்கர சீசனாக இருக்குது. நாங்கள் ஆட்டோ பயணத்தில் அந்த 3ஆம் மாதம் வந்த டைமில் தான் நாங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க வெள்ளக்காரர் மட்டும்தான் இருப்பினோம். அந்த விரும்பி வருவினம். இப்போ ஆஃப் சீசனோட வழியாக கொஞ்சம் ஆக்கள் குறைவாக தான் இருக்கணும். பார்ப்போம் பின்னேரம் வந்துட்டு இதில் அந்த கோகோனட் ட்ரீ ஹில் இருக்குது தானே, ஒரு சின்ன மலை மாதிரி. அதில் வந்துட்டு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த பகுதிக்கு போயிட்டு பின்னேற நேரம் சூரியன் மறையக்கிலையும் சூரியன் உதிக்கைகளையும் வந்துட்டு அதிகளவான ஆக்கள் பார்க்க வரவே நாங்களும் அந்த டைமுக்கு போயிட்டு பார்ப்போம். மற்ற அதிகளவான ஆக்கள் கேட்குற நீங்கள் இங்கே வந்துட்டு எப்படி தங்கலாம் அந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ அகோடா booking.com அந்த இதுகளில் நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விலைக்கும் இருக்கும். இப்போ குறைஞ்ச விலைக்கும் இருக்கும், கூடிய விலைக்கும் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் பார்த்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி booking.comல அதிகளவாக பயன்படுத்தி புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓஃப் சீசன் என்றபடியாக இங்கே வந்துட்டு ரூமுகள் எல்லாம் விலை குறைவாக தான் இருக்குது. சீசன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 30,000 40,000 அப்படி எல்லாம் இருக்கும். பெரிய 5 ஸ்டார் 4 ஸ்டார் எல்லாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுற இடங்களுமே இருக்குது. ஸோ அதை தான் சொல்லிக்கொள்கிறேன். ஆஃப் சீசனில் பொதுவாக எல்லா இடங்களுமே விலை குறைவாக இருக்கும். இப்போ ஆஃப் சீசன், அதால் ரூமுலாம் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இதில் இருக்கிற இந்த இடத்தால தான் வந்துட்டு இந்த கோகோனட் ட்ரீ ஹில் இருக்கிற இடத்துக்கு போக வேணும். நாங்கள் அது பின்னேற நேரம் போனால் தான் சரியாக இருக்குது. இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே ஃபுல்லாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இடங்கள் இருக்குது. இந்த லோன்ட்ரி சர்வீஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இப்படியான டூரிஸ்ட் பிளேசஸ்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த இடத்தை சுற்றி இருக்கிறார்கள் வாழ்வாதாரம் வந்துட்டு உயர்ந்துடும். இப்போ பக்கத்தில் வந்துட்டு சாப்பாடுகளோ இல்லாட்டி லோன்ட்ரி சர்வீஸோ இல்லாட்டிக்கு தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியாவே இந்த வீட்டில் ஹோம் ஸ்டே மாதிரியோ. இப்போ வெளிநாட்டாக்கள் வந்துட்டு நல்லா காசு வச்சுருக்கிறாக்களும் இந்த லோக்கல் ஆக்களோட கதைச்சு இந்த நாட்டுன்ற சூழல், அதாவது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இல்லாட்டிக்கு இந்த நாடு எப்படி இருக்குன்றதெல்லாம் பழகணும்னு சொல்லி ஆசை. அதால் கதைச்சு பார்க்கணுமன்றது ஆசை. அதால் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்டே எல்லாம் விரும்பி எடுப்பினோம். அது வந்துட்டு இப்போ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறாக்கள் தான் ஹோம் ஸ்டே விரும்பினு இல்லை. அதிகளவாக வசதி படைச்சாக்களுமே இந்த ஹோம் ஸ்டேயில் தங்கினா வந்துட்டு அந்த உள்ளூர் மக்களோட அனுபவங்கள் கிடைக்குமன்றதுக்காக இங்கே வாரது வளமை. ஸோ அப்படியான ஹோம் ஸ்டே எல்லாமே கேட்க அவன் வாழ்வாதாரம் எல்லாம் உயர்ந்துடும். இதே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் மப்ப மந்தாரமாக தான் இருக்குது இந்த இடங்கள். இப்போ இன்றைக்கு அதே இந்த கடற்கரை ஓரங்களாக இந்தியாவில் பீச் இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக வெப்பநிலை இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் மலை மாதிரியான இடங்கள். அதால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது இந்த ஹோட்டல் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதால் இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் குளிர்மையாக தான் இருக்குது.
மிரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வாட்சிங் இருக்குது. நாங்கள் திருவோணமலையில் இந்த டொல்ஃபின் அதே நேரத்தில் இந்த திமிங்கலங்கள் எல்லாம் பார்த்துனாங்க தானே, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு வேல் வாட்சிங் இருக்குது. பெரிய ஒரு கப்பல், அதாவது இந்த யாட் அந்த மாதிரியான பெரிய கப்பலில் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வேல் வாட்சிங் காட்டுவினோம். ஆனால் வந்துட்டு அதுக்கு ஒரு லக் வேணும். ஒரு குறிப்பிட்ட சீசன் டைமில் தான் அந்த திமிங்கலங்கள் எல்லாமே வரும். அதுக்கு வந்துட்டு அதிகமான பணத்தொகையுமே செலவழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் குடும்பமாக வரீங்கன்னு சொன்னால் அதை புக் பண்ணி கொள்ளலாம். இந்த இடங்களில் வேல் வாட்சிங்குமே ஃபேமஸ். சைட்டில் எல்லாம் போட்டுகள் எல்லாம் போட்டிருப்பினும். ஸோ அந்த வேல் வாட்சிங்கை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, வெலிகம பே ரிசோர்ட்னு சொல்லி பெரிய ஒரு கட்டடம், பெரிய ஒரு ஹோட்டல் கணக்கு இருக்கு. நாங்கள் அன்றைக்கு அருகம்பேக்கு கிட்ட இல்லை அம்பாறையில் பார்த்துனாங்க தானே. அம்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா 3,44,000 ரூபா அந்த ஒரு இடத்துல தங்குறதுக்கு. அதே மாதிரி இதுவும் சீசன் டைமில் பயங்கர விலையாக இருக்குது. கடைசியாக வந்துட்டு இந்த வெலிகமே சர்ஃப் ஸ்கூலுகள் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கடல் கொஞ்சம் உரப்பாக இருக்குது. இதில் கணக்கு சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது. இதில் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே சர்ஃபிங் பழகிற ஆட்கள் தான் இதில் நிற்கணும். நாங்கள் அருகம்பையில் பார்த்துருப்போம் தானே, அருகம்பையில் பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே ஃபுல்லாகவே இங்கே சர்ஃபிங் பழகிற ஆட்கள் நிற்கணும். கடல் வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்துட்டோம் ஃபுல்லாகவே பாருங்க. இதில் சர்ஃபிங் பழகிற கோச்சஸ் மற்றது இதில் ட்ரைனிங் கொடுக்குற ஆட்கள் இருக்கணும். இங்கே இருந்தபடி லைனுக்கு இருக்கும். இதில் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து சர்ஃபிங் பழகி கொண்டு நிற்கணும். அதில் பாருங்க ஒரு சின்ன தீவு மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் கடல் வந்து இப்போ உரப்பாக இருக்குது. இப்போ ஆஃப் சீசன்லேயுமே கணக்கு பேர் வந்துட்டு சர்ஃபிங் பழகினோம். பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் இந்த பழகி நாட்கள் அங்கே இருந்து வரையில. ஆனால் அருகம்பை வந்துட்டு சீசன் டைம், அதால் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் வந்து இப்படி உரப்பாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்து வடிவாக பழக்க வேணும். ஆனால் அருகம்பே தான் சர்ஃபிங்க்கு ஃபேமஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் போட் ஹார்ட் போட் எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் தானே, அங்கே அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். பட் இதில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இருக்கணும். நாங்கள் டூரிஸ்ட் யாருமே விரையிலேன்னு யோசிச்சாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்கு பேர் நிற்கணும் இந்த இடங்களில். சீசன்லேயே இது வந்துட்டு இவ்வளோ பேர் பழகினும்னு சொன்னால், அப்போ சீசன் டைமில் எத்தனை பேர் பழகினும்னு ஜோதிச்சு பாருங்க. பல பேர் வந்துட்டு மாதக்கணக்காக வந்துட்டு இங்கே பழகினம். மற்றது இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபிங் பழக வாராக்கள் வந்துட்டு யூரோப் மற்ற நாடுகள்லேருந்து வருவினம் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த பழக்கி கொடுக்குற ஆக்களோட லவ் ஆகி வெட்டிங் பண்ணி இப்போவும் வரைக்குமே வெட்டிங் பண்ணி ஒரு இதில் இருக்கிற ஆக்கள் கனவேர் இங்கே வந்துட்டு அருகம்பே மற்றது இந்த மிரிசை இப்படியான இடங்களில் வந்துட்டு கனவேர் வெளிநாட்டு ஆக்கள் வந்துட்டு இங்கே உள்ள லோக்கல் ஆக்களை வெட்டிங் பண்ணிவிட்டு கனவேர் இருக்கணும். ஸோ டிக்டாக் அந்த இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வருது சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பினோம். இந்த சர்ஃபிங் பழகிறாக்கில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவைக்கு வந்துட்டு கொடுப்பினோம். அந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. அலைக்கு இந்த தூவானம் அடிக்கிற மாதிரி. இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்துட்டு அப்படி அடுத்தாண்டு வந்து கொண்டே வருது. இங்கேருந்து அருகம்பையில் நாங்கள் இங்கே இருந்துட்டு அடுத்த அலைக்கு நோக்கி போய்க்குள்ளே மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளெல்லாம் பாதி தண்ணி போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அலை வருதா, அடுத்த அலை வர்றதுக்குள்ளே கஷ்டப்படணும். அதில் வேறுங்க இந்த 3 அலை தொடச்சி அப்படியே வந்து கொண்டே இருக்குது. பயங்கர கஷ்டம் இங்கே இருந்து அங்கே பெடல் பண்ணிட்டு போகிறது. இந்த இதில் பாருங்க ஒரு ஆள் வர. ஆனால் இது வந்து பழகலாம். இந்த சைட்டில் நின்றாலே தள்ளி கொண்டு வருது. மற்றது இப்போ இதில் நாங்கள் விரைக்கில் அதில் 2 அண்ணா மேர் 2 அவள் தான் இலங்கையிலேயே நல்ல பெஸ்ட்டான சர்ஃபர்ஸாம். அந்த 2 பேரையும் போய் ரெண்டு மட்டும் காட்டுறேன். மற்ற வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் விரைக்கிலேயே இந்த சர்ஃப் போட் எல்லாம் சில பேர் வாங்கி கொண்டு வருவினோம். அவையான நாடுகளில் சர்ஃப் போட்டை வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போட்டு கொண்டு வருவினோம்.
இடத்துல வந்துட்டு இதில் சைடில் மேசையெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு மெனு கார்டு கொண்டு வந்தவ. இதில் வந்துட்டு விலை எல்லாமே கூட. பிளேன் ஒம்லெட் எவ்வளவு? வெறும் முட்டை பொரியல் வந்து 800 ரூபா. முட்டை பொரியல் 800 ரூபாயா? என்ன பண்ண போறீங்க? அதுவும் பேரு சோடா. ஐயா ஐயா கொக்கா என்ன பண்ணுறேன்? இந்தியாவில் சின்னனா அந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது தானே, அந்த கண்டெய்னர் பாக்ஸையே வந்துட்டு வெட்டி சைட்டில் பொருத்தி வச்சிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அதில் வச்சிருக்கணும். பார்த்தீங்களா, கட்டுமரம் இருக்குது தானே, அது கட்டமரன்னு சொல்கிறது. அந்த பேர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கணும். இதில் இருந்ததுக்காக 2 சோடா வாங்கினாங்க. வெளியிடங்களை விட ஒரு 50 ரூபா தான் கூட, பரவாயில்ல. எது? ஓ, சில பழங்கள் சாப்பிட்டு சில சோடாக்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன். ஏற்கனவே உங்களை லூஸ் மோக்கனப்பா, நீங்கள் அதுக்கு 2 நம்ம அதான் கொஞ்சம் பழகக்கூடிய மாதிரி இருக்கும் போல். ஏன்னாடா அலை வந்துட்டு அப்படியே தள்ளி கொண்டு வருது. அங்கே வந்துட்டு அலை வந்துட்டு ஃபோர்ஸாக வராது. பின்னால் இருந்து ஒரு ட்ரெயினர் வந்து எங்களை தள்ள வேணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இப்போ இதில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் அந்த சரியான நேரம் வரைக்கும் நாங்கள் அடுத்ததாக கோகோனட் ட்ரீ ஹில் அந்த இதுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிரிசைண்டு நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்தாலே அந்த இடம் தான் வரும். அடுத்ததாக நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். பட் இது இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வந்து தளர்த்தி இருப்போம். இப்போ டூரிஸ்ட் வந்துட்டு நார்மலாக இந்த பப்ளிக்கான இடங்களில் பியர் அடிச்சுட்டு எல்லாம் போகக்கூடிய மாதிரி ஸ்மோக் பண்ணிடணும். ஸோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து டூரிஸ்ட்டுக்காக கொஞ்சம் தளர்த்தி விட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த யக்கான்னு சொல்லி இந்த சர்ஃபிங் சென்டர் பழக்கிறாக்கள் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு டிக்டாக்ல எல்லாம் பார்த்துருக்குறேன் இந்த வீடியோஸ். வார்ம் அப் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக பழக்கிறோம். நாங்கள் போனோம், இருந்தோம், ஜம்ப் பண்ணினோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பீச் வாலிபால் வந்து பழகி கொண்டிருக்கணும். அதில் வாலிபால் பழகணும் பாருங்கள். நல்லா இருக்குது. பின்னேற நேரம் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ நேரம் கிட்டத்தட்ட 5 மணி ஆகிட்டு நாங்கள் இந்த கோகோனட் ட்ரீ ஹில் உள்ள இடத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்லிமிட்டெட் பஃபெட் இருக்குது. சீ ஃபுட்ஸ், பர்கர்ஸ், கொக்டைல், மொக்டைல்ஸ், லஸ்ஸி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இருந்துட்டு நடந்து போகணும். ஸோ கூகுள் மேப்பில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் போய்க்கல உங்களுக்கு தெரியாது, எந்த விதமான அறிவித்தல் பலகை எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். இதில் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் உள்ளுக்கும் விடலாம், இல்லாட்டிக்கு இந்த வீதியோரத்துலேயே நீங்கள் விட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கோகோனட் ட்ரீ ஹில்லுக்குரிய ஒரு பார்க்கிங் லொட்டுமே இருக்குது. அந்த பார்க்கிங் லொட் தான் இது. ஸோ இதுதான் அந்த பார்க்கிங் லொட். இதில் கணக்க வாகனங்கள் பார்க் பண்ணி விடலாம். உள்ளுக்கு ஒரு லேனுக்களால் அப்படியே நடந்து உள்ளுக்கு போக வேணும். ஸோ உள்ளுக்கு போவோம். சூரியன் இப்போ வருது. நாங்கள் முகில் கூட்டமாக இருந்தது. ஸோ அதால் சூரியன் மறைகிறத பார்க்கலான்னு நினச்சினாங்களா, ஆனால் சூரியனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லேனுக்களால் தான் அப்படியே நடந்து போக வேணும். போன முறை நாங்கள் ஆட்டோ வந்துட்டு உள்ளுக்கே பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இந்த லொக்கேஷன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கோகோனட் ட்ரீ ஹில் மாதிரியே இந்தியாவில் இன்னொரு சின்ன ஒரு மலையுமே இருக்குது. அதுக்கு பேர் வந்துட்டு பரட் ஹில்லுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த பரட் ஹில்லுக்குமே நீங்கள் போகலாம். அதுவுமே கடலுக்கு வெளியால் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையுமே எக்கச்சக்கமான ஆட்கள் போவினோம். இங்கே பார்க்கிங் வாகனங்கள் எல்லாம் கொண்டு விடலாம். இப்போ ப்ரைவேட் ரோட்டுன்னு போட்டுடணும். நோ பார்க்கிங், ரெசிடென்சிஸ் ஒன்லிஸ்ன்னு சொல்லி. ஸோ இதால் இப்படி நடந்து போகணும். முந்தி வந்துட்டு அந்த கோகோனட் ட்ரீ ஹில்லுக்கு வந்துட்டு அந்த பக்கத்தால் வரலாம். அதுக்கு பிறகு அந்த நில உரிமையாளர் இருக்கார், அவர் வந்துட்டு முள்ளு கம்பி வேலியெல்லாம் போட்டு அதை அடைச்சிட்டார். ஸோ இது வந்து எதிர்பாராத விதமாக ஃபேமஸான ஒரு இடம் தான், சைட் சீயிங் மாதிரி. பிறகு அதை அவர் தனியாக 2 காணி தான். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா நடுவுக்குள்ளால் முள்ளு கம்பி அடிச்சுட்டு அதை வந்துட்டு இப்படி 2ஆக பிரித்து விட்டுட்டார். ஸோ மேலே போனால் பார்க்கலாம், அந்த இடத்துல தெரியுது. இது வந்துட்டு கணக்க பேர் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போடுவினோம். அந்த மலைக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். போன முறை இதுக்குள்ளால போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இப்படி ஏறி போகணும். பார்த்தீங்கன்னா முந்தி இதில் வரைக்கும் கீழே வந்துட்டு சின்னனா இந்த
வெளிநாடு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி இதில் சின்ன மியூசிக் போட்டு சின்னனா அந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி வியூ பாயிண்டோட கதிரை மேசெல்லாம் செட் பண்ணி வச்சவன். இப்போ வந்து அந்த இடத்த மூடிட்டு வேண்டாம், அது தனியார் காணி தான். இதில் பாருங்கள் எப்படி இந்த தாவரங்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி, கண்டல் தாவரங்கள். இப்போ வந்து வடிவாக படிக்கட்டுகளெல்லாம் அமைச்சிட்டினோம். ஸோ அழகாக இருக்கும். போன முறை அந்த சைட்டால் கடற்கரை பக்கமாக விழுகிற மாதிரி தான் ஏறி போகணும். இப்போ இந்த இடங்களில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் பாதைகள் அமைச்சிட்டினோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறி வர்றது ஈஸியாக இருக்குது. முந்தி இந்த பக்கத்தால் ஏறி வர்றதாங்க. வியூவை பாருங்கள், சூரியன் உதிக்காதுன்னு நினைத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ சூரியன் உதிச்சுட்டு நல்ல அழகாக இருக்குது. ஸோ இந்த காணி தான் தனியாக பிரிச்சுட்டு முள்ளு கம்பி அடிச்சுட்டுன்னு இதில் ஒரு சின்ன கஃபே மாதிரி போட்டிருக்கணும். அப்படியே போயிட்டு காட்டுறேன். நல்லா இருக்கும் இந்த இடங்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சு கீழே போயிட்டு இந்த இடம் சின்ன கஃபே மாதிரியே போட்டுட்டேன். இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்க. கஃபே போட்டு தனியார் காணியாக பிரிச்சுட்டோம். எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. மலமப்பாக இருந்தது, சூரியன் மறைகிறத பார்க்க இல்லாதன்னு நினைச்சாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே கீழேயும் பாருங்கள் பீச்சை. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இப்படி இங்கே இருந்துட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு பார்ப்போம். சூரியன் மறையும் வரைக்கும் ஆக்கள் வந்து கொண்டு இருப்பினும் முந்தி கணக்கு பேர் வந்த இடங்களில் எக்கச்சக்கமான ஆக்கள். இப்போ ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருக்குது. இருந்ததை விட இப்போ இவ்வளோ தென்னை மரங்கள் அழிஞ்சிட்டேன்னா முதல் சமையல் கிணக்கு தென்னை மரங்கள் இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிணக்கு அழிஞ்சிட்டு இது தனியார் காணி வந்து பிரிச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1-2 தென்னை மரங்கள் அப்படி அழிஞ்சு திருப்பி வைக்கணும். இப்பயே வச்சாங்கன்னா டெவலப் ஆகிடும். குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அது ஓகே ஆகிடும். இப்போ பாருங்க, இந்த சூரியன் மறைகிற டைம் ஒரு 5 மணிக்கு வந்து நாங்கள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக க்ரௌட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்துட்டு இந்த இடங்களில் புகைப்படங்கள் எடுக்கணும். ஏன்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு இந்த இடங்களில் ஃபோட்டோஸ் போட்டால் கொஞ்சம் தெரியும் இந்த கோகோனட் ட்ரீ ஹில்ஸ் இடம்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த இடத்த நான் அப்படியே லைவாக அப்படியே ரோவாக காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களுமே பாருங்கள். நீங்கள் வந்த உணர்வு கிடைக்கும்னு நம்புகிறேன். இடங்களில் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு இந்த மரங்கள் எல்லாமே அழிவடைஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லலாம். போன முறை இப்போ கடைசியாக போன வருஷம் வந்தான், போன வருஷத்தான விட இந்த வருஷம் கணக்கு அழிச்சிட்டு. இப்போ கீழேயுமே வந்துட்டு போய் நிற்கலாம். கீழே போய் நிற்கலாம். இதிலேருந்து வியூவை பாருங்கள். பின்பக்கமாக இந்த பக்கம் பாருங்கள் அப்படி வியூவாக இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் மண்ணுமே வந்துட்டு கரைஞ்சி போயிட்டு, முந்தியெல்லாம் அந்த கட்டோட எல்லாம் மண் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுலேருந்து பாருங்கள் இப்போ இத்தனை பேர் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லை. இந்த தென்னை மரங்களோட நின்று ஆக்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க விரும்பி வருவினோம். ஸோ அதுதான் விடிய காலமாக வந்து கொள்ளுங்க. சூரியன் உதிக்க, அப்படி இல்லாட்டிக்கு சூரியன் மறையக்கில் வந்து கொள்ளுங்க. ஸோ நல்லா இருக்கும் அந்த டைமில் வந்தீங்கன்னா. தெரியும் பின்னேரம் ஆக ஆக கணக்கு பேர் இந்த இடத்துக்கு வருவினோம். தொடர்ச்சி அப்படியே வந்து கொண்டே இருக்கணும். ஃபோட்டோ தான், ஃபோட்டோக்காக கணக்கு பேர் வருவினோம். இதில் பாருங்க அப்படியே மறைஞ்சு கொண்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு அதில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது தானே, அதான் வந்துட்டு பெரட்ரோக்கன்றது. அதுவும் வந்துட்டு இந்த கோகோனட் ட்ரீ ஹில் மாதிரி தானே ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்குமே நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருந்துட்டு ஆட்கள் இந்த பக்கத்தால் அப்படியே போய் ஏறுவிடம். கணக்கு பேர் வந்து வந்துருக்கலாம். முந்தியெல்லாம் இந்த பக்கத்தால் வாரத்துக்கு வழி இருந்தது. இப்போ வந்துட்டு பின்பக்கத்தால் வருவாங்க, வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இடத்தை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி வார்த்தையால் சொல்லவே இல்லை. அது இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சூரியன் மறைகிறது கொஞ்சம் பிரைட்னஸை குறைச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இங்கே இப்போவுமே ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சரியான நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்க பேர் வரணும். இங்கே இருந்துட்டு அவங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வெறிச்சோடி போயிருந்தது. இப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னா கணக்க வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஆட்கள் வந்திருக்கணும். இந்த ப்ரைவேட் இடம்னு சொன்னேனே அந்த இடத்துலையும் கணக்க பேர் வந்திருக்கணும். அண்ணாவர் வந்திருக்கணும். வந்து ஜெர்மன் என்னங்கிற வீடியோ பார்க்குறாக்கள் வந்திருக்கணும். கணக்கு பேர் அப்படியே தொடர்ந்து இந்த டைமுக்கு வந்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்க இவ்வளோ பேர் வந்துட்டு, முதல் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் நின்றவ, இப்போ எக்கச்சக்கமான ஆக்கள் இந்த இடத்துல வந்துட்டு. சூரியன் மறைய மட்டும் இப்படி ஆக்கள் வந்து குவிஞ்சு கொண்டே இருப்பினோம். ஒரு குரூப்பாக கிணவேர் வந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் வெட்டிங்கோ இல்லை வேறு ஏதோ வந்திருக்கணும் போல். எல்லாருமே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டீம் மாதிரி வந்திருக்கணும். குவிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்று தான் சொல்லப்படும் கணக்க பேர் இந்த இடத்துல வந்திருக்கணும். என்னென்னு சொல்கிறது, உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்துட்டு இந்த சூரியன் மறைகிறத பார்க்குறது உண்மையிலேயே தனி அழகு தான். இப்போ கணக்கு சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரிமே வந்து கதைச்சவை வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவையா வேறு நாட்டிலேருந்து கணவர் வந்திருக்கணும். இடத்துல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு நினைக்கிறேன். நம்ம இல்லாட்டிக்கு வீடியோவில் கழிச்சு கொண்டுருக்காரு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த சூரியன் மறையும் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே இதில் இருந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி நாங்கள் போயிருப்போம் தானே பீச்சில் குளிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வேலை செய்கிறார். அவர் தான் நாங்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு இடமெல்லாம் தந்துருப்பார், ஷவர். ஸோ அந்த இடத்துல அன்றைக்கி போயிட்டு நாங்கள் அப்படியே ஸ்டே பண்ண போகிறோம். அப்படியே வெளிக்கிட்டோம்.